ஆண்டவரில் பிரியமான உறவுகளே, நம்முடைய சமகாலத்தில் நாம் ஒன்றை பெற வேண்டும் என சொன்னால் நாம் இன்னொன்றை முதலீடாய் கொடுக்க வேண்டும். அந்த முதலீட்டில் முதன்மையாய் இருப்பது பணம். நமக்கு ஒரு புதிய வீடு வேண்டும் என சொன்னாலும், அல்லது வாடகைக்கு நல்லதொரு வீடு கிடைக்க வேண்டும் என சொன்னாலும் பணம் இருந்தால் அது சாத்தியம். அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு கல்வி செல்வத்தை நாம் கொடுக்க ஆசைப்படுகிறோம் என சொன்னால், அதை இன்றைய காலகட்டத்தில் நாம் வசிக்கிற ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை எல்லாம் கடந்து நம்முடைய பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்பியாவது அவர்கள் மிகச்சிறந்த கல்வியை பெறுவதற்காய் நாம் பணத்தை செலவழித்து பிள்ளைகளுடைய கல்வியை நாம் மிகச்சிறப்பாய் அமைத்து கொடுப்பதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறோம். உடல்நிலை சரியில்லை என சொன்னால் அரசாங்கம் இலவசமாய் மருத்துவமனைகளில் வைத்தியம் பார்த்தாலும் கூட மிக விரைவாய் நலம் பெறுவதற்கும் அப்படி பெறுகிற நலன் நம்மில் நிலைத்திருப்பதற்கும் வசதியாக நம்முடைய ஊரிலேயே பணம் கட்டி மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து நாம் மருத்துவம் பார்க்கிறோம். இப்படி நாம் ஒன்றை அடைவதற்கு நமக்கு மூலதனமாய் மற்றொன்று தேவைப்படுகிறது. நம்முடைய இந்த நவீன காலத்தில் அது பணமாய் மாறியிருக்கிற ஒரு சூழலில் இன்றைய இறை வார்த்தை சொல்வது, கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் மாறி ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எதை ஒரு மனிதன் மூலதனமாய் கொடுக்க வேண்டும்? இறைவார்த்தை சொல்லுகிறது பவுலுடைய எழுத்துகளில், ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மீது, கடவுள் மீது அவர் வைக்கிற நம்பிக்கை மட்டுமே அவர் செலுத்த வேண்டிய ஒரே மூலதனமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நம்முடைய சமகாலத்தை எண்ணி பார்க்கிற பொழுது, நம்பிக்கையா அல்லது நம்பிக்கையை கடந்த புறம் சார்ந்த செயல்களா என பார்க்கிற பொழுது, பல சமயங்களில் இயேசுவின் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கையை விட இயேசுவை நோக்கி நம்மை அழைத்து செல்லாத பல சடங்குகள் மீது, பல நிகழ்வுகள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை அதிகமாய் இருக்கிறது. மிகச்சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சடங்குகளும் வீண், அவை பயனற்றவை, அவை தேவையில்லை என்பதல்ல கருத்து. இயேசுவை நோக்கி அழைத்து செல்லாத சடங்குகள் எல்லாமே அவை வீண்தான். சமீபத்தில் ஒருவரை காண வேண்டிய சூழல் வந்தது. உதவியை பெறுவதற்காய் நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம். அங்கே ஒரு மனிதரை காண்கிறேன். அந்த மனிதரை நான் பணி செய்கிற ஆலயத்தில் இதுவரை கண்டதில்லை. ஏறக்குறைய 10 மாதங்கள் அந்த பங்குத்தலத்தில் நான் பணியாற்றுகிறேன். அவரை கண்டதில்லை. ஆனால் உதவி பெறுவதற்கு அவர் வந்து நிற்கிறார். எண்ணி பாருங்களே, கடவுள் தேவையில்லை, திருப்பலி தேவையில்லை, அங்கே உடைக்கப்படுகிற இறைவார்த்தை தேவையில்லை, ஆனால் கொடுக்கப்படுகிற உதவி மட்டும் தேவை என சொல்லி ஒரு மனிதர் வந்து நிற்கிறாரே, கடவுள் எப்படி அவருக்கு உதவி செய்வார்? நம்முடைய நகர்ப்புறம் என்றாலும் சரி, கிராமப்புறம் என்றாலும் சரி, நாம் உருவாக்கி வைத்திருக்கிற நம்பிக்கை வாழ்க்கையை சற்று அலசி பாருங்கள். நாம் கொண்டாடுகிற விழாக்களாகட்டும், நாம் உருவாக்கி வைத்திருக்கிற சடங்குகளாகட்டும், அது நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறை நாம் பணத்தை கொட்டி பிள்ளையை படிக்க வைக்கிற பொழுது அந்த பிள்ளையினுடைய தரம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சரி செய்கிறோம். 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி படித்தான், இப்போ எப்படி படிக்கிறான், வளர்ந்துருக்கானா இல்லையா, நல்லா படித்தா இதே ஸ்கூலில் இதே காலேஜில் வைக்கலாம், இல்லைனா வேறு ஸ்கூலுக்கு மாற்றிடலாம். நான் புதுசாக கட்டியிருக்கிற வீடு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லைன்னு சொன்னால் வீட்டை விற்றுட்டு போயிடலாம். இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் சரியில்லை, முன்ன மாதிரி கவனிக்கலன்னு சொன்னால் மாற்றிடலான்னு சொல்லி நாம் பெற்றுக்கொள்வதனுடைய தரத்தை நாம் அவ்வப்போது ஆய்வு செய்கிறோம். எண்ணி பாருங்கள், ஆண்டு முழுமைக்கும் கொண்டாடுகிற நம்முடைய விழாக்களாகட்டும் சடங்குகளாகட்டும் அவை நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறதா அல்லது அந்த நாள் முடிந்தவுடன் அது கடந்து செல்லுகிறதா? இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாய் பவுல் சொல்லுகிறார், அவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கையினால் நாம் அவருக்கு ஏற்புடையவராய் ஆக்குகிறோம். கடவுள் இலவசமாய் தன் மகன் வழியாய் நம்மை மீட்டெடுக்கிறார். இந்த 2 வார்த்தையும் முக்கியம். அடிக்கடி மக்களிடத்தில் சொல்வதுதான், திருப்பள்ளிக்கு என சொல்லி நீங்கள் எந்த பணத்தையும் செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. திருப்பள்ளி பணத்தின் மீது கட்டி எழுப்பப்படவில்லை. திருப்பள்ளி மிகப்பெரிய ஆலயங்கள் மீது கட்டி எழுப்பப்படவில்லை. பெரிய பேராலயம் இருக்கணும், பெரிய ஆலயங்கள் இருக்கணும்,
மிகப்பெரிய பீடம் இருக்கணும், வண்ண விளக்குகள் இருக்கணும், ஒன்றுமே வேண்டாம். சாதாரண விளக்கு ஒளியில் ஒரு மேடையை விரித்து வச்சு அந்த இடத்தில் நாம் பீடத்தை உருவாக்கி ஒப்புக் கொடுக்கிற திருப்பலிக்கும், ரோமையில் திருத்தந்தை ஒப்புக் கொடுக்கிற திருப்பலிக்கும் ஒரே ஆற்றல் தான், ஒரே வல்லமை தான். நாம் இறைவனுடைய ஆசிரியை பெறக்கூடிய திருப்பலியை நாம் இன்று பணமாய் செலவாய் மாற்றி வைத்திருப்பதால் தான் பலருக்கு திருப்பள்ளிக்கு போனாலே செலவுப்பா, இதை கேட்பாங்க அதை கேட்பாங்கன்னு சொல்லி அதை விட்டு விலகி ஓடுகிறோம். அப்படி விலகி ஓடுகிற வாழ்க்கையிலாவது நமக்கு கடவுள் மீது பிடிமானம் வருகிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பிக்கை பிறகுதான் கேட்டால் கிடையாது. கோவிலை மையப்படுத்தியதாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருப்போம், ஆனால் நம்பிக்கையை மையப்படுத்தியதாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கவில்லை. 2 வரி முக்கியம். நம்பிக்கையை மையப்படுத்தி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை உருவாக்காமல் நாம் கோவிலை மையப்படுத்தி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை உருவாக்கி இருப்பதால் தான் இன்றும் நாம் இயேசுவுக்கு கடவுளுக்கு ஏற்புடையோராய் ஆகாமல் மனிதர்களுக்கு ஏற்புடையோராய் அவர்கள் கொடுக்கிற புகழ் வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உருவாக்கி இருக்கிற சடங்குகளே அதற்கு ஒரு சான்று. ஆலயத்தில் திருவிழா நடைபெறுகிறது. திருவிழா நடக்கும்போது யார் எடுத்து பண்ணுவா? டவுன்னு சொன்னால் சாமியார், பங்கு பேரவை. கிராமங்கள்னு சொன்னால் ஊர் தலைவர்கள் எடுத்து செய்வார்கள். நல்லா யோசிச்சு பாருங்களே, நம்முடைய ஊர்களில் ஒரு சில இடத்தில்தான் பங்கு பேரவை உறுப்பினர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் அந்த திருவிழா நாளில் தங்கள் எல்லா பணிகளையும் திருப்பள்ளிக்கு முன்னதாகவே முடிச்சுட்டு அருள் கிடைக்கிற, அருள் வழங்குகிற திருப்பள்ளியில் முழுமையாய் பங்கெடுப்பார்கள். இன்னும் பல பேரை பார்த்துருப்போம், எதுக்கு திருவிழானே தெரியாமல் பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பூசை முடித்தோடனே மக்களுக்கு போடுற சோத்தில் தான் கவனம் இருக்கும். சாப்பாடு ஆயிருச்சா, சாம்பார் ஆயிருச்சா, தட்டு வந்துருச்சா, தண்ணி எடுத்து வச்சுட்டிங்களா? அவர்களுக்கு திருவிழா என சொன்னால் லைட்டு கட்டணும், ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கை போடணும், பூசைக்கு பெரிய பெரிய இடத்துல சாமியார்களை கூப்பிடணும், பூசை முடிச்சதுக்கப்புறம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை எந்த பலிபீடத்தில் ஆண்டவர் பலியானாரோ அதே இடத்துல பீடத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை போட்டு கண்டவங்களை ஆட விட்டுட்டு கடைசியாக நல்லா வயிற்றுக்கு சோத்தை போட்டு என்ன பண்ணோம், போயிட்டு வாங்கன்னு சொல்லிடணும். கடைசியாக முடித்து பார்க்குறப்ப வரி சண்டை வரும். நாம் கொண்டாடி இருக்கிற திருவிழாக்களில் ஒரு ஆண்டாவது இந்த ஆண்டு திருவிழா நான் சொன்ன ஜெபமாலை, நான் கேட்ட இறை வார்த்தை, எனக்குள் சென்ற இறை வார்த்தை பகிர்வு, என்னை தொட்டது, என்னை மாற்றியதுன்னு என்னைக்காவது உட்காந்து யோசிச்சுருக்கோமா? திருவிழாவுக்கு முன்னாடி பரபரப்பாக கூட்டி கழுவுவோம், திருவிழா முடிச்சோன்னா பாத்திரத்தை கழுவி கவுத்துவோம், அவ்வளவுதான். நம்மை தொடாத ஒரு நம்பிக்கை வாழ்க்கை, நம்மை தொடாத நம்பிக்கை வாழ்க்கை, நம்மை தொடாத நம்பிக்கை வாழ்க்கை. கடவுள் சொல்லுகிறார், நம்பிக்கை தேவை. கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவருக்கு எந்த ஒரு ஆடம்பரமான விழாக்கள் தேவையில்லை. கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவருக்கு எந்த ஒரு பனைவரையும் தேவையில்லை. நல்ல பங்கு தீர்ந்து கொண்ட மரியாவை போல இயேசுவின் பாதத்தில் சென்று அமர்ந்து ஆண்டவரே இதை கொடுங்கன்னு சொன்னால் அவர் நிச்சயம் கேட்பார். நாம் கேட்காமலேயே தன் மகன் வழியாய் இலவசமாய் நம்மை மீட்டெடுத்த கடவுள் அவருடைய மடியில் உட்காந்து அவருடைய பாதத்தில் உட்காந்து எனக்கு இதை கொடுங்கப்பான்னு சொன்னால் கொடுக்க மாட்டாரா? அதை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு இதற்கு நேரம் இருக்கு. 3 நாள் 9 நாள் 10 நாள் திருவிழா கொண்டாடி நம்மை தொடாத சடங்குகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஊர்களில் பார்க்கிறோம், திருப்பலி முடிஞ்ச உடனே தேர் எடுப்பாங்க. தேர் எடுத்துகிட்டு போகிறப்ப நல்லா கவனித்து பாருங்களே, ஆரம்பிக்கிறப்பையும் முடிக்கிறப்பையும் தேர் இழுக்கிறவரும் சாமியாரும் ஒரு 4 பேர் தான் கூட இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு வராங்கன்னே தெரியாது. இதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணக்கூடிய ஒரு மட்டமான பழக்கம், தேர் வருது, தேருக்கு நடுவே தண்ணி ஊற்றி தேருக்கு முன்னாடி தீபம் ஆரத்தி காமிச்சு, என்னங்க இதெல்லாம்? அதை நான் கண்டால் கூட மனதிற்குள் சொல்லிக்கொள்வேன், ஆண்டவரே இவர்கள்லாம் திருத்து ஆண்டவரே. இயேசு போனப்போ இயேசுவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் போணுச்சு அவர் தேடி. அது மாதிரி ஒருவேளை இயேசுவுக்கு பின்னாடி போவதை நினச்சி கூட நடந்து போயிட்டு ஜெபிச்சுக்கிட்டே போகலாம். அது கிடையாது. வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்து குடத்தில் வச்சுக்கிட்டு வரப்போ முன்னாடி ஒரு காலத்தில் தேர் இழுத்தோம், தேர் வந்தால் தேருடைய டயருக்கு தண்ணி. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டிராக்டரில் வச்சு இழுக்கிறோம், டிராக்டர் வீலுக்கு முன்னாடி தண்ணி. என்ன கொடுமை! இது என்ன நம்பிக்கை வாழ்க்கை இது? ஒளியாக இருக்கிற கடவுளுக்கு முன்னாடி நம்ம தீப ஆராத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா பார்க்கணும், வேறு இடத்துல காண்பிக்கிற ஆராத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத, பலன் தராத,
பயன் இல்லாத வெற்று சடங்குகள். வெற்று சடங்குகள். முதல் வாசகம் சொல்ற பத்தில, நீ விருத்த சேதனம் பெற்றாலும் பெறாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீ கடவுளுக்கு ஏற்புடையவராய் இயேசு நம்பிக்கை இருந்தால் உன்னை இயேசு அன்பு செய்வார், அவ்வளவுதான். அதில் இன்னும் கொடுமை இருக்கும். பூசைக்கு வராத கூட்டம் தாங்க தண்ணியை ஊற்றிக்கிட்டு மெழுகுத்திரையை குதிச்சு நிற்பாங்க. நற்கருணை வாங்காத கூட்டம் தான் இந்த எல்லா அட்டூழியத்தையும் பண்ணும். பார்த்தீங்கன்னா பேருக்கு பெருமைக்கு நான் தான் இந்த வருஷம் தேருக்கு முன்னாடி போகிற அந்த பேண்டு செட்டுக்கு தப்பு செட்டுக்கு காசு கொடுப்பேன். இதை கொடுத்து இந்த உபயம் இவர் பண்ணார்னு சொல்கிறதா அவருக்கு ஒரு சந்தோஷம். 4 பேர் கூப்பிட்டு வச்சு இந்த வருஷம் நீங்கள் தான் காசு கொடுத்தீங்களாமே சூப்பர்னே சொன்னால் அவருக்கு திருப்தி வந்துச்சு, அவ்வளோ அவருக்கு அது போதும். மனிதருடைய வார்த்தைகளை தன் காதுகளில் கேட்டு திருப்தி அடைவதற்கான கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், எதுவுமே வேண்டாமே, உன்னை மீட்பதற்கே நீ செலவு செய்ய வேண்டிய காசு இலவசம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நம்பிக்கை எவ்வளவுதான் போதும்னு சொல்லுகிறாரு. இது போன்ற சடங்குகள் தேவையில்லாத ஒன்று. ஒரு நண்பர் இடத்துல பகிர்ந்து கொண்டார், ஃபாதர் எல்லாம் வேளாங்கண்ணிக்கு நடந்து போனாங்களாம் ஃபாதர், அவங்களுக்கு பசிக்கக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடியே வேன் போகுது, அந்த வேனில் போகிறவங்களும் மாலை போட்டவங்க தான் ஃபாதர். அவங்களாம் என்ன செய்வாங்களாம், அங்கே போய் வேளாங்கண்ணில் போய்ட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பெரிய சாமி, அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்களாம், மாலையை கழட்டுவாங்களாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறோன்னு சொல்லி பூசை வச்சு சோறு போட்டு வண்டியில் போகிறாங்க. போடுறப்ப போர்டிங்னு சொல்லி சீட்டு விளையாண்டே போவாங்களாம் வண்டியில். ஆனால் மனசில் என்ன நினச்சிப்பாங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறோம், பாத யாத்திரை போகிறோம், பக்தி முயற்சியில் போகிறோம். ஒன்றும் கிடையாது. அங்கங்கே போய் ஆக்கி போடுறதுக்கு, நடுவில் உட்காந்து சீட்டு விளையாடுறதுக்கு, இது பக்தியிலேயே வரலை. இது வெறும் வெற்று சடங்கு. அவங்க இது மாதிரி 50 நாள் இல்லை 100 நாள் உலகத்தில் இருக்கிற எல்லா புனிதத்தனத்துக்கும் வண்டி கட்டி போனாலும் ஒரு பிரோஜனம் கிடையாது. அம்மாவை நோக்கி நடந்து போகிறீங்களா, கையில் ஜெபமாலையை எடுத்து பக்தியோடு நடந்து போங்க. அம்மா தாயே அருள் நிறைந்தவரே என்னை பாருங்கம்மா, நான் வந்து உம்முடைய ஆலயத்தில் நுழைவதற்கு முன்னால் என்னை கண்ட உம்முடைய விழிகள் ஆண்டவரிடத்தில் எனக்காய் பரிந்து பேசியிருக்கணும்னு கொஞ்சம் பேசுங்கம்மா. என் நம்பிக்கை இயேசுவின் மீது வைக்கிறேன், என் நம்பிக்கையை உம்முடைய பரிந்துரையில் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தவுடனே கூப்பிட்றாங்க, ஃபாதர் வாங்க ஃபாதர்னு சொல்லி ஓடி போய் நின்று அவர்களிடத்தில் சொல்வதற்கு எனக்கு எந்த மனித வார்த்தையும் இல்லை, ஜெபிக்கிறேன், வருத்தப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை தீரும், உங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வரேன். வந்த உடனே 2-3 நாளில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு ஏன் ஃபாதர் போனீங்க, அவங்க வீட்டுக்கு ஏன் ஃபாதர் நீங்கள் போனீங்க, ஏன் அவங்க உங்களையும் 10 11 நாளாக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் என்னை அவர்கள் கூப்பிட்டதாய் பார்க்கல, என்னை 10 11 கூப்பிடல, நம் தெய்வத்தை 10 11 நினச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி இப்போ வெத்தலையில் போட்டு பார்த்துருக்காங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அட பாவிகளா, கடவுள் மேல் பாரத்தை போடு, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருன்னு இறைவார்த்தை சொல்லுது. நீ உடஞ்சிருக்கிறப்ப உனக்கு பக்கத்தில் நான் வந்து நிற்பேன்னு சொல்லுது. அப்படி கடவுளே உடஞ்சிருக்கிறேன் என் கூட இருங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சிருந்தா கடவுள் வந்து நமக்கு ஆறுதலாய் மாறி, அதை சொல்ல வரல. சாமியாரையும் கூப்பிடுவோம், அவர் ஜெபிக்க சொல்லுங்க, அவர் போனதுக்கப்புறம் அந்த பூசாரிக்கு போவோம், வெத்தலையில போட்டு பார்க்கணும்னு சொல்லி போடுகிறோமே, அந்த ஒரு சடங்கு எதை கொடுக்க போகுது? நம்பிக்கையில் இன்னும் நாம் ஆழப்படவில்லை என்பதை இதெல்லாம் காட்டுது. ஆனால் நம்பிக்கையில் ஆழப்படுகிற மனிதனை இந்த உலகம் கேலி பொருளாகவே பார்க்க, எப்படி கோயிலுக்கு போகிறவன், பைபிளை தூக்கிட்டு போகிறவங்க, பூசைக்கு முன்னாடி ஜெபமாலை சொல்கிறவங்க, பூசை முடித்து அமைதியாக ஜெபிச்சுட்டு வரவங்க, எது நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் மேலே பாரத்தை போடுறவங்களை இந்த உலகம் கேலியாய் பார்க்கும். ஆனால் ஒன்றுக்கும் வராமல் வெறும் காசை மட்டும் கொடுத்து மனிதர்களுடைய பெயரை சம்பாதிக்கிறதுக்காக சடங்குகளை உருவாக்குற மனிதர்களைத்தான் இன்னைக்கு இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இறை வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்களே, அவர் வேறுபாடு காட்டுவதே இல்லை. நம்பிக்கை கொள்வோர் அனைவரையும் அவர் ஏற்புடையோராய் மாற்றுகிறார். நான் ஒரு கிறிஸ்தவன், இஸ்லாமியன், நான் ஒரு இந்து, நான் புத்த மதம் எதுவும் கிடையாது. எங்கேயும் போய் கிடைக்கலையா? எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இயேசுவை நம்பிக்கையோடு திரும்பி பார்க்கிற பொழுது அவர் அவர்களை சந்திப்பார், அவர் அவர்களை தொடுவார், அவர்களுக்கு சுகம் கொடுப்பார், அவர்கள் பிரச்சனைகளை தீர்வு கொடுப்பார். இன்னைக்கு இதை நாம் மனதிற்குள்ள வாங்கிக் கொள்ள வேண்டும். தேவையானது ஒன்றே, அதை மரியா தேர்ந்து கொண்டாள் என்பது போல இன்னைக்கு காலத்தில் தேவையானது ஒன்றே, அது இயேசுவின் பாதத்தில் அமருகிற நம்பிக்கை மட்டுமே ஒழிய இயேசுவுக்காய் செய்கிற பொருள் செலவு அல்ல, இயேசுவை நோக்கி அழைத்து செல்லாத வெற்று சடங்குகள் அல்ல. இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த ஒரு தயக்கம் இருக்கு.
பல சமயங்களில் சபைக்கு போகிறவங்கள பார்த்து, ஃபாதர் இவங்க நம்ம கோயிலுக்கு தான் வந்தாங்க, சபைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லும்பொழுது எனக்கு கோபம் வராது. அடுத்த கேள்விக்கு போய் ஏன் போனாங்க? ஒருவேளை அவங்க தப்பாக போயிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களை கண்டு பேசி ஒருவேளை பதில் சொல்லலாம். ஆனால் அவர்களுக்குள் ஒரு தாகம் இருந்திருக்கும், ஒரு தவிப்பு இருந்திருக்கும். தாகமும் தவிப்பும் கொண்டு ஒருத்தன் வெளியே போகிறான்னு சொன்னால் அவன் மேலே தப்பு இல்லை. அந்த தாகத்தை தவிப்பை தீர்க்காத நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. ஃபாதர் கோயிலுக்கே வரமாட்டாங்க, ஃபாதர் சபைக்கு போனாங்க, அவன் பார்த்தீங்கன்னா ஒரே இறைவார்த்தையாக சொல்கிறான். அவனுக்கு தாகம் இருந்திருக்கு, நாம் கூடி வந்த இடம் அந்த தாகத்தை அவனுக்கு தீர்க்கலை. ஃபாதர் நம்ம எதாவது பண்ணோம்னா நீங்கள் சிலையை வணங்குறீங்க, நீங்கள் பேய்க்கு வழிபாடு செய்யணும் அவங்க குறை சொல்கிறாங்க. ஆமாம், அவன் சொல்கிறதில்ல பல விஷயம் சரியானது தானே. நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டு தீபத்தை காமிச்சிக்கிட்டு தூபத்தை காமிச்சிக்கிட்டு யார் சொல்லி கொடுத்தா? அவனுக்கு தவிச்சிருக்கும். ஆராதனைக்குரிய ஆண்டவரை விட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கோமே. இன்னொன்று பார்க்குறாங்க, ஃபாதர் அவருக்கெல்லாம் பக்தியே இல்லை ஃபாதர், ஆனால் அவர் சொல்கிறாரு கோயிலில் எங்கே உட்காரணும் எப்படி இருந்துக்கணும்னு சொல்லி. எங்களுக்கு பிடிக்கலை ஃபாதர், நாங்கள் போயிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ஆண்டு திருவிழா கிடையாது, எங்களுக்கு வருஷத்தில் கூடுகை கிடையாது, கொண்டாட்டம் கிடையாது. 6 நாள் ஓடும் உழைப்போம். அந்த ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொன்னாலும் முழுமையாய் ஆண்டவரை துதிப்போம், முழுமையாய் ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம்னு சொல்கிற அந்த எளிய நம்பிக்கை அவர்கள் தாகத்தை தவிப்ப போக்குதுன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு நிலையான வாழ்க்கை கொடுக்கும். ஆக அன்பு கிறிஸ்தவர்களே, அன்பு உறவுகளே, அன்பு கத்தோலிக்க உறவுகளே, உங்களுக்கு விடுக்கிற செய்தி இதுதான். நாம் உருவாக்கி வைத்திருக்கிற ஆண்டு முழுமைக்கும் கொண்டாடுகிற பல நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள் அர்த்தம் கொடுப்பவை தான். ஆனால் அந்த அர்த்தத்தை கொடுக்கிற அளவை கடந்து நாம் கொண்டாட்டத்திற்குள் சொல்லுகிற பொழுது அது நம்மை வெற்று சடங்குகளை கொண்டாடுகிற மக்களாய் மட்டுமே முடக்கி விடுகிறது. ஆகவே நம்பிக்கையை வளர்ப்போம், அந்த நம்பிக்கையை இயேசுவின் மீது வைப்போம், அந்த நம்பிக்கை எளிய செயல்கள் மூலியமாக வெளிப்படுத்துவோம். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது இன்று கடவுள் சொல்கிறார் பார்த்தீங்களா, தன் மகன் இரத்தத்தின் மூலமாய் இலவசமாய் நம்மை மீட்டுக்கொண்ட கடவுள் அவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை வழியாகவும் நம்மை மீட்டெடுப்பார், நம்மை உயர்த்துவார். ஆமென்.